जाग जा रे योगी, मिटा दे आलस के घेरे। अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। बाबा प्यार तुम्हारा अमृत वेले उठाता, मोहिनी रात में मुझे जगाता। प्रेम की घंटी हृदय मंदिर में बजती, परमात्मा पुकार में आत्मा सुनती। नींद पर होती योग की विजय, माया के होते सहज पराजय। आराम नहीं मिलन चाहती, बाबा संग आत्मा खिल जाती। अपने कहा रात को अलविदा, परवाना हुआ क्षमा पे फिदा। समय से पहले बाबा जगाते, नयन खुलते ही मिलन कराते। प्रेम में भीगा मन संकल्प मुस्काते, माया के बंधन स्वयं कट जाते। ठंडी गर्मी बारिश अब तप के साथी, मौसम की मार अब ना डराती। सोना अब आराम नहीं माया है, नींद अब अमृत नहीं विष का साया है। कमाई नहीं ये ऊर्जा की चोरी है, सुस्ती की धुन में बजी माया की लुरी है। आराम की चाह वो रूह की लाचारी है, तप की राह में मन की हेरा फेरी है। जागृत में विश्व कल्याण का सूत्र हूँ, ब्रह्म मुहूर्त का प्रहरी मैं शिव पुत्र हूँ। सकल विश्व को तप से भरता, अमृत वेला में तपस्वी जलता। संकल्प से उठता नवयुग की नींव रखता, तप के ईंटों से स्वर्णिम स्वराज्य रचता। नींद की घड़ी अब बीत चुकी है, माया की छाया अब मिट चुकी है। वर्तमान में जलती है आत्मा की मशाल, मैं हूँ जागृत यही मेरा कमाल। बाबा की याद में स्वयं को गढ़ता, योग अग्नि से आलस को राख करता। मैं अब सुनहरी राह मैं हो रहा हूँ, मैं अब खो नहीं रहा मैं जाग रहा हूँ। जाग जा रे योगी, मिटा दे आलस के घेरे। अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। ஓம் சாந்தி. யுக மாற்றத்திற்கான நுழைவாயில் அமிர்தவேளை யோகம். 108 நாள் பட்டியினுடைய 57வது நாள் இன்று 16/9/2025 இன்றைய வகுப்பு. அதாவது வாழ்க்கை என்பது கடலோடு ஒப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறு கடல்கள் அலைகள் வந்து கொண்டு இருக்கின்றனவோ அதுபோல் வாழ்க்கையிலும் அலைகள் உருவாகி கொண்டே இருக்கின்றன. சுகத்தின் அலைகள், துக்கத்தின் அலைகள், சுபத்தின் அலைகள், அசுபத்தின் அலைகள், வெற்றியின் அலைகள், தோல்வியின் அலைகள், ஏற்றத்தின் அலைகள், இரக்கத்தின் அலைகள், புகழ்ச்சியின் அலைகள், இகழ்ச்சியின் அலைகள், மானம், அவமானம், இவ்வாறாக பல அலைகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. கவிஞர் சொல்றாரு, மேலோட்டமாக பார்க்கும்போது
குஷியின் அலைகள் தான் தெரியுது. ஆனால் ஆழத்தில் போகும்போது சிலர் சொல்கிறாங்க துக்கம், சிலர் சொல்கிறாங்க வலி, சிலர் சொல்கிறாங்க வேதனை. சச்சா யோகி யார் என்றால் யார் இரண்டையுமே ஸ்வீகாரம் செய்து கொள்கிறார்களோ அவர்கள்தான். புகழையும் ஸ்வீகாரம் செய்கிறார்கள், இகழையும் ஸ்வீகாரம் செய்கிறார்கள். மானத்தையும் ஸ்வீகாரம் செய்கிறார், அவமானத்தையும் ஸ்வீகாரம் செய்கிறார். எவ்வாறு? அன்பாக, அன்பினால் ஸ்வீகாரம் செய்கிறார். சுபம் இருந்தால் அங்கே அசுபமும் இருக்கிறது, துக்கம் இருந்தால் அங்கே சுகமும் இருக்கிறது, வெற்றி இருந்தால் அங்கே தோல்வியும் இருக்கிறது. சிலர் சந்திக்கிறாங்க, சிலர் சதா காலத்திற்கும் பிரிஞ்சு போயிடுறாங்க. ஒருவேளை நீங்கள் இந்த வாழ்க்கை அப்படிங்கிற கடலை நீங்கள் சகஜமாக கடந்து போக வேண்டும் என்றால் அனைத்தும் என்னவாக புரிஞ்சுக்கோங்க? கவிஞர் சொல்கிறாரு, விளையாட்டாக புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையே என்னன்னு புரிஞ்சுக்கணும், விளையாட்டு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா ஒரு டென்ஷன், ஒரு வலி, ஒரு துக்கம் இருந்துகிட்டே இருக்கும், ப்ரெஷர். ஆழத்தில் போங்க, ஆழத்தில் போய் அங்கு மறைந்திருக்கக்கூடிய, அமிழ்ந்திருக்கக்கூடிய மௌனத்தை கண்டுபிடியுங்கள், அதை பாருங்கள். வாழ்க்கையில் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. ஒன்று நம்ம ஸ்வீகாரம் பண்ணுறோம், இன்னொன்று ஸ்வீகாரம் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்? துக்கம்தான் ஏற்படும். ஆகையினால எல்லாத்தையுமே ஸ்வீகாரம் பண்ணிக்கோங்க, ஏற்றுக்கோங்க. இதுதான் சமத்துவ பார்வை வாழ்க்கை வாழ்வதற்கான. இல்லைன்னா நம்மளை சோகம் பீடித்து கொள்ளும். சைக்காலஜியில் யாராவது ரொம்ப பிடிச்சவங்க இறந்து போயிட்டாங்க, யாருக்காவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க கிரீப் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு ஸ்கேல் இருக்குது. குப்லர், ரோஸ், க்ரீடிங் அப்படின்னு 3 இருக்குது. ஒருவேளை நமக்கு ரொம்ப யாராவது பிடிச்சவங்க இருந்தாங்க, அவங்க இறந்துட்டாங்க, அந்த மாதிரியான ஒரு ஆள் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் அந்த 5 ஸ்டேஜஸை கிராஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தருக்கு மேலேயும் இந்த 5 ஸ்டேஜஸ் ஒவ்வொருத்தரும் கடந்து தான் போகணும். ஆனால் அந்த இறந்து போனவர் நமக்கு எவ்வளோ நெருக்கமானவர், நமக்கு என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்குது அந்த நிலைகள். மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒருவேளை நம்ம இந்த ஆத்மா அணிஞ்சிருக்கக்கூடிய உடை பெண்ணுடைய உடலாக இருந்துருது அப்படின்னா அவங்களுடைய அந்த ஸ்கேல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு அவங்களுடைய இந்த சோகத்தினுடைய நாட்கள் அதிகமாக இருக்கும். பெண் ஆடை அணிந்திருக்கக்கூடிய அந்த ஆத்மா, ஆண் ஆடை அணிந்திருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு கொஞ்சம் கம்மியான ஸ்கேல் தான் இருக்குது. திடீர்னு ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, எதிர்பார்க்கவே இல்லை, அந்த மாதிரி நிலையில் துக்கம் அதிகமாக இருக்குது. ஒருவேளை இறந்து போனவங்க கூட நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் சரியில்லை அப்படின்னா, அதாவது நமக்கு இப்போ யாருமே இல்லை, ஒருத்தவங்க தான் இருந்தாங்க நமக்கு துணையாக, அவங்களே போயிட்டாங்க, இப்போ நம்ம தனி மரமாக ஆகிட்டோம் அப்படிங்கிற போது அப்போ நம்ம அந்த 5 நிலைகளை கடந்து போகிறோம். அந்த சைக்காலஜி படி ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் டினையல் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ். அவங்க இந்த ஸ்டேஜ் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கையே வரமாட்டேங்குது, அவங்க ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு ஹெசிலினேஷன் இருக்குது, அதாவது கற்பனையான காட்சிகள் அவங்களுக்கு தெரியுது, பிரம்மையில் இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய விசுவல்ஸ் தெரியுது, அதாவது பொய்யான காட்சிகள் தெரியுது, பொய்யான சப்தங்கள் அவங்களுக்கு தெரியுது, சரி கேட்குது. ஒருவேளை அவங்க பிகேவாக இருக்காங்க அப்படின்னா அவங்க யோகா பண்ணிட்டு இருக்கும்போது பாபாவை பார்க்கும்போது அவங்க முன்னாடி பக்கத்தில், பாபாவுக்கு பக்கத்தில் அவங்களுக்கு அந்த இறந்து போனவருடைய முகம் தெரியும் மாதிரி அவங்களுக்கு ஒரு கற்பனை இங்கே ஏற்படும். அவங்களால ஏற்றுக்கவே முடியாது இவர் போயிட்டாரு அப்படிங்கிறத. அவங்க இருக்கும்போது அவங்களுக்காக சாப்பாடு பண்ணாங்க, அவங்கள நல்லா கேர் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதே போலவே மீண்டும் செய்ய ஆரம்பிப்பாங்க அவங்க இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டே. அவங்க அவங்களுடைய பொருட்களை பார்ப்பாங்க, அவங்களுடைய வஸ்துக்களை டச் பண்ணி பார்ப்பாங்க, ஃபீல் பண்ணுவாங்க இருக்கிறதாக. இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், டினையல் ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் ஆங்கர் ஃபேஸ். ஆங்கர்னா தெரியும் இல்லையா, கோபம். யாருக்கு மேலே கோபம் வருது? வீட்டில் இருக்கிறவங்க மேலே. இவர்னால தான் இந்த மாதிரி நடந்தது. ஹாஸ்பிட்டல் மேலே, நர்ஸு மேலே, டாக்டர் மேலே, இவங்க ஒழுங்காக பார்த்துக்கல. அப்போ கோபத்தினுடைய அந்த நிலை அதிகமாக இருக்குது. இவங்க ஒழுங்காக பார்த்துக்கல, இவங்க அலட்சியமாக இருந்தாங்க, இவங்க ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கல ஒழுங்காக, ஆம்புலன்ஸ்காரர் சரியில்லை, அவர் டைமுக்கு சேர்க்கலை, வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அம்மா அப்பா தங்கச்சி தம்பி இவங்க யார் மேலேயாவது பழி வச்சு இவங்களால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படி பயங்கரமாக கோபம் வந்துடுது அவங்களுக்கு, அவங்களெல்லாம் பார்க்கும்போது இவங்களால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு தான் சொல்லப்படுது கிரீப் ரியாக்ஷன் அப்படின்ட்டு. சரி, ஃபஸ்ட்டு கிரீப் ரியாக்ஷன், ரெண்டாவது ஆங்கர் ஃபேஸ், மூணாவது அவஸ்தா
பார்கெனிங், அதாவது பிஸ்னஸ், ஒப்பந்தம். பிரபு அவங்கள திருப்பி கொடுத்துருங்க, அப்போ நான் எல்லாத்தையும் சரி பண்ணிவிடுவேன். ஒருவேளை நான் அங்கே இருந்திருந்தேன்னா அந்த மாதிரி நடக்க விட்டுருக்க மாட்டேன், அதனால் நான் அங்கே இருந்திருக்கணும். அதனால் பிஸ்னஸ் டீல் பண்ணுறாங்க பாபா கூட. இதுதான் பார்கனிங் ஸ்டேஜ். நான் இல்லாதனால தான் இந்த மாதிரி நடந்தது. நான் இருந்திருந்தால் இந்த மாதிரி நடந்திருக்காது. நடக்க விட்டுருப்பேனா? இந்த மாதிரியே பல வருடங்கள் அந்த அவங்களுக்கு ஓடி போயிடுது. பார்கெனிங் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் கூட ரொம்ப நாளைக்கு நீடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்படி நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் நேச்சுரல், நார்மலானது, எல்லாருக்குமே இது நடக்கக்கூடியது. இதுக்கு இந்த ஸ்டேஜஸுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாளாக ஆக தானாகவே அது அங்கே இருந்து இல்லாமல் போயிடும், அந்த நார்மல் ஆயிடுவாங்க. அதாவது இந்த எல்லா ஸ்டேஜஸும் எல்லாருக்கும் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இறந்து போனவங்க நமக்கு யாராக இருந்தாங்க, எவ்வளோ நம்ம அவ்வளோ க்ளோஸாக இருந்தோம், அதை பொறுத்து தான் இந்த மாதிரி அலைகள் நமக்குள்ளே வரும். 4வது ஸ்டேஜ் டிப்ரெஷன், மன அழுத்தம், டிப்ரெஷனில் போயிடுறாங்க. 5வது ஸ்டேஜ் அவங்க ஏற்றுக்கிறாங்க, இப்போ அவர் இல்லை, நான் தனியாக தான் வாழணும். அவங்க அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், சகோதர சகோதரிகளாக இருக்கலாம். கிரீப் ரியாக்ஷனுடைய விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்குறோம். இது டிஃபிகல்ட் ரியாக்ஷன்னு சொல்லலாம். இன்னொன்று இருக்குது ஆர்டிஃபிகல் ரியாக்ஷன் அப்படின்ட்டு. அது பெண்களுக்கு தான் அதிகமாக ஏற்படுது இந்த டிப்ரெஷன், இந்த ரியாக்ஷன். அதாவது அதில் 2 வாரம் வரைக்கும் நார்மலாக இருப்பாங்க, அது எந்த வித்தியாசமும் அவங்களுக்கு தெரியாது. 2 வாரத்துக்கு பிறகு அவங்களுக்கு துக்கத்தினுடைய அந்த இது அதிகமாகுது, துக்கத்தினுடைய மனநிலை. சிலருக்கு 1 வருஷம் வரைக்கும் இது அப்படியே இருக்குது, இந்த நிலை ஸ்டேஜ். அதாவது துக்கத்திலே கடலுக்குள்ளே விழுந்துட்டாங்க, அந்த மாதிரி வெளியில் வர்றதுக்கான வழியே இல்லை. யாராவது ஒருத்தவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வெளியே வந்துடுறாங்க. ரொம்ப அதிகமாக போச்சு அப்படின்னா சில நேரம் மெடிக்கல் அவங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படும். வாழ்க்கை சுகம் துக்கத்தால் உருவாக்கப்பட்டது. வாழ்க்கையில் பிறப்பு இறப்பு 2மே இருக்குது. புகழ் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னா இப்போ இகழும் கிடைக்குவாங்க. எனக்கு புகழ் மட்டும்தான் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ துக்கம், இகழ் வரும்போது என்ன பண்ணுவீங்க? துக்கம் தானே வரும். எனக்கு வெற்றி மேலே வெற்றி என்ன சேரணும், வெற்றி தான் வேணும் அப்படின்னா தோல்வி வரும்போது என்ன பண்ணுவீங்க? வெற்றி தோல்வி, ஏற்றம் இறக்கம், புகழ் இகழ், குளிர் வெப்பம், இது எல்லாமே நமக்கு என்ன பண்ணுது? ஏதாவது கற்றுக் கொடுக்குது. நம்ம என்ன பண்ணணும்? இதை அன்பாக அதை ஸ்வீகாரம் பண்ணணும். பந்துஜி என்ன சொல்றாரு கவிஞர்? அனைத்துமே எனக்கு அன்புமயமாக தெரிகிறது, இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் வாழ்வதற்கான ரகசியம் இதுதான். அதாவது கீதையில் திடப்பிரதிஜ்ஞன் அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பார் இல்லையா? கீதையில் வர்ணனை வருது, அது இந்த ஸ்டேஜ் தான். எந்த விஷயத்திலையும் மனமானது பிரபாவம் ஈர்க்கப்படாமல் இருக்கிறது. அப்போ பிரச்சனைகளை என்னன்னு பார்க்கணும், நம்ம விளையாட்டாக பார்க்கணும். வெற்றி தோல்வி எல்லாத்தையுமே விளையாட்டாக பார்க்கணும். சிலர் வராங்க, சிலர் போகிறாங்க, சிலர் நம்மளை சந்திக்கிறாங்க, சிலர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க. எந்த 2 பொருள் ஒன்று சேர்ந்ததோ அது ஒரு நாள் பிரியத்தானே செய்யும். ஆத்மா இதனால் ஆடிக்கிட்டே இருக்குது. சிலர் சப்கான்ஷியஸ் மைண்டில் ரொம்ப துக்கத்தினுடைய ஆழத்தில் போயிடுது சில ஆத்மாக்கள். உலகத்தில் உள்ளவங்க சமூகம் இதுக்கு இன்னும் அதிகமாக என்கரேஜ் பண்ணுது இந்த விஷயத்தில். சோக சபைகள் இருக்குது, மீட்டிங்ஸ் இருக்குது, வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, சேர்ந்து கும்பலாக சேர்ந்து அழுறாங்க. அந்த மாதிரி இப்போ குரூப் இருக்காங்க. யாரெல்லாம் வராங்களோ அவங்க முழுசாக வர்ணனை பண்ணுறாங்க, வர்ணனை பண்ணி அழகுறாங்க, அழ வைக்கிறாங்க. எப்படி ஆச்சு? முதல்ல நல்லா தான் இருந்து, உடம்பு சூப்பராக இருந்து, நல்லா தான் நடந்து போனார். சீக்கிரமாக ஆஸ்பத்திரிக்கு நான் எடுத்துகிட்டு போயிருக்கணும், டாக்டர் தான் தப்பு, அவர் நீ அட்மிட் பண்ணுன்னு சொல்லவே இல்லை. மரணம் இப்போ நடக்கும் நாங்கள் எதிர்பார்ப்பே இல்லாத டைமில் யூத்தாக இருக்காங்க, அவங்களுக்கு எந்த ஒரு வியாதியும் இல்லை, திடீர்னு இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்களால ரொம்ப ஆழமான துக்கத்தில் போயிடுறாங்க. அவங்களால வெளியில் வரக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இங்கே நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஆத்மா என்னுடைய முழுமையான சம்பூர்ண பவித்திரம் தூய்மை ஆகிறதுக்கான விஷயத்த பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அந்த விஷயங்களை நம்ம சிந்தனை பண்ணாமல் வேறு பல விஷயங்களில் நம்ம சிந்தனைகள் செலுத்திட்டு இருக்கோம் அப்படின்னா எப்படி அந்த ஒரு ஸ்டேஜ் ஆத்மா அடையும்? ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் இறந்த பிறகு எப்படி நல்லவங்களாயிடுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ரொம்ப பெரிய எதிரி, பயங்கரமான எதிரி கூட இறந்த பிறகு ஆஹா அவர் ரொம்ப நல்லவருங்க அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன ஒன்றும் புரியல. அவர் செஞ்ச ஹெல்ப்பு, அவருடைய நினைவுகள்,
எல்லாமே நல்லதாகவே தெரியுது இறந்து போனவருடையது. அவர் எங்கள் ரூமில் தான் இருந்தார், எங்கள் ஏரியாவில் தான் இருந்தார், ஒரே ரூமில் தான் இருந்தோம். ஆனால் அது வரைக்கும் அந்த குணம் தெரியல. இறந்த பிறகு ஆஹா எவ்வளோ நல்ல பையன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. குணம் எப்படி தெரியுதுன்னு தெரியல, இறந்த பிறகு இது வரைக்கும் தெரில. 87வது நாள் இன்றைய பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஒவ்வொரு சங்கல்பத்தினால் வரதான பார்வையாலேயே பலியாக செய்யக்கூடிய பாபா ஒவ்வொரு குழந்தைகளுடைய எவ்வளவு அருகாமையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பாபா பார்த்துட்டு இருக்கிறார். அருகாமையில் இருப்பது அப்படின்னு என்ன அர்த்தம்? பாபாவுக்குள்ள மூழ்கி போகிறது. சமீபமான அருகையில் இருக்கிறவங்களா எப்படி ஆகிறது, அதாவது மூழ்கி போனவங்களா ஆகிறது எப்படி? மனதில் இவ்வளவு துக்கங்களில் நம்ம ஆடிட்டு இருக்குது அப்படின்னா எப்போ நம்ம பாபாவுக்கு சமமாக ஆகிறது? பாபாவுடையக்குள்ள மூழ்கி போகிறது. யாராவது எனக்கு வேணும், அவங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணணும், அப்போ லேசான தன்மை எனக்கு ஏற்படுது, நானே ரொம்ப வீக்காக இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். யாராவது எனக்கு தேவைப்படுறாங்க மனிதர்கள் அப்படின்னா ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அமிர்த வேலையினுடைய நேரம் அந்த மாதிரியான விசேஷமான நிலையை அனுபவம் செய்யக்கூடிய நேரம், பவர்ஃபுல்லான அனுபவம். இந்த மாதிரியான அனுபவத்தினுடைய பிரபாவம் ஃபுல் டே அது இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப பிடிச்சமான பொருள் இருக்குதுன்னா அது எப்போவுமே கூடவே இருக்கும். இதுதான் மகாரதிகளுடைய ஸ்டேஜ். ரொம்ப பிடிச்சமான பொருள் அப்படின்னா அவங்க ரெண்டும் ஒன்றா இருக்கும், அதை மூழ்கி இருக்கக்கூடிய நிலையில் இருப்பாங்க. பாப்தாதா செக் பண்ணுறாரு யார் யார் எவ்வளோ நெருக்கத்தில் இருக்காங்க பாபா கூட அப்படிங்கிறத பார்க்குறாரு. எப்படி அந்த கோவிலில் அதனுடைய திரைகள் விலகுது அப்படின்னா எல்லாரும் தரிசனத்துக்கு ரெடியாக வெயிட்டிங்கில் இருப்பாங்க. அதே போல் தான் இங்கே கூட அமிர்த வேளையில் ஒவ்வொரு குழந்தையும் முதல் சந்திப்பை ஏற்படுத்துவதற்காக பாபா கூட ஒவ்வொரு குழந்தைகளும் ஃபர்ஸ்ட் நம்பர் சந்திப்பை பாபா கூட நிகழ்த்துவதற்காக, சந்திப்பை கொண்டாடுவதற்காக களத்தில் இருக்காங்க. அந்த பந்தயம் ஏற்படுது. பாபா டேஸ் தானே, அதாவது பாபா காந்தமாக இருக்கின்றார், காந்தம் தானே அப்படின்ட்டு பாயிண்ட். அதாவது அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே யார் சுயம் ஸ்வச்சமாக சுத்தமாக இருக்கிறார்களோ அவர்கள் தானாகவே பாபா முன்னால் வருகிறார்கள். வெளிப்புறமாக யார் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் காந்தத்தோடு இணைந்து போகக்கூடியது உண்மையான அந்த தூய்மையான ஆத்மாக்கள், சுத்தமான ஆத்மாக்கள் தான் இறைவனோடு ஈர்க்கப்படுவார்கள். காந்தத்தோடு ஒன்றிணையக்கூடியவர்கள் சொச்ச ஆத்மாக்கள் தான் அங்கு இடம்பெறுகிறார்கள். இன்னைக்கு ஹோம்ஒர்க் என்னென்ன அப்படின்னா, பாபா காந்தம். எப்படி, ஏன் பாபா காந்தமாக இருக்கிறார்? ஒய் ஷிவ் பாபா இஸ் மேக்னெட்? சொல்லுங்க. பகவான் ஏன் காந்தமாக இருக்கிறார்? ஏன் அவர் கவர்ந்து இழுக்கின்றார்? ஏனெனில் அவர் சுத்தமாக இருக்கிறார், அவர் பவித்திரமாக இருக்கிறார். நேற்று சிவபாபாவனுடைய 7 அந்த ஒப்பிடுதல் பார்த்தோம் இல்லையா? என்னெல்லாம் ஞாபகம் இருக்குதா? ஒவ்வொரு பாபாவனுடைய அந்த ஓமை, அதாவது 7 ஓமை கொடுத்தாரு. ஒன்று பாபா கடலாக இருக்கிறாரு, இன்னொன்று பாபா மலையாக இருக்கிறாரு, இன்னொன்று பாபா ஜோதியாக இருக்கிறாரு, பாபா விதையாக இருக்கிறாரு, பாபா சூரியனாக இருக்காரு. இப்படி 7 ஓமை இது நம்ம பார்த்தோம். இந்த ஒவ்வொரு ஓமையையும் ஒவ்வொரு இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதாவது முதல்ல ஒரு 10 விஷயத்தை பார்க்கலாம். சாந்தி ஸ்தம்பத்தில் ஒரு ஓமையை ஃபிக்ஸ் பண்ணுங்க. பாபா கடலாக இருக்கிறாரு, அப்போ சாந்தி ஸ்தம்பத்தில் கடலை கொண்டு வைங்க. ஹிஸ்ட்ரி காலில் கொண்டு வைங்க சூரியன். பாபா யாரு? சூரியன் அப்படின்னு. ஹிஸ்ட்ரி காலில் உட்காடுறீங்க, பாருங்க சூரியன் உதயமாகி கொண்டிருக்கின்றது, ஞான சூரியன். சாந்தி ஸ்தம்பத்தில் போறீங்க, அங்கே கடலினுடைய அலைகளை ஃபீல் பண்ணுங்க. பாபாவனுடைய ரூமில் போறீங்க, அங்கே விதையாக இருக்கிறார் பாபா. அந்த விதையில் முழு சிருஷ்டியும் அடங்கியுள்ளது. நான் அந்த விதை கூட கனெக்ட் ஆயிடுச்சேன். குடிசைக்கு போங்க, பாபா ஜோதியாக இருக்கிறாரு, அவர் குடிசையில் உட்காந்து அனுபவம் பண்ணுங்க, பாபா ஜோதியாக இருக்கிறார். அதாவது குடிசையில் போய் உட்காடுறீங்க, அங்கே உட்காந்தோன்னா அனுபவம் பண்ணுங்க, பாபா ஒரு ஸ்டார் நட்சத்திரமாக இருக்கிறார், ஜோதியாக இருக்கிறார். என்ட்ரன்ஸில் வாங்க, என்ட்ரன்ஸில் வர்றீங்க பாண்டவனுடைய என்ட்ரன்ஸில், அப்போ அங்கே பாருங்கள் பாபா பெரிய நட்சத்திரமாக இருக்கிறாரு. ஓம் சாந்தி முன்னாடி இருக்கு, ஓம் சாந்தி பவன் இருக்குல்லையா, அதனுடைய ரிசப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல போங்க, ஒரு புள்ளியை பாருங்கள். ஓம் சாந்தி பவன் மேலே நீங்கள் போகிறீங்க ஹாலில் அப்படின்னா அங்கே என்ன பார்க்குறீங்க? மலை பார்க்குறீங்க. மலை இருக்குல்ல ஓம் சாந்தி பவனுக்கு பின்னாடி. இந்த மாதிரி 7 பாபாவனுடைய ஓமைகள் இருக்குது. பாபா இந்த மாதிரி பொருளாக உருவாகம் பண்ணிருக்காங்க, உலகத்தினுடைய பொருளாக, பௌதீக பொருளாக.
அவர் சூரியனாக இருக்கிறார், அவர் விதையாக இருக்கிறார், அவர் புள்ளியாக இருக்கிறார், அவர் நட்சத்திரமாக இருக்கிறார், அவர் மலையாக இருக்கிறார். இன்னைக்கு என்ன சொல்றார் பாபா? பாபா காந்தமா இருக்கிறார். பாபா யாரு? காந்தம். இன்னைக்கு கேள்வி என்ன? பாபா எப்படி மேக்னெட்? அவர் ஏன் மேக்னெட்? தான் ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க். அதாவது இதுதான் ஃபர்ஸ்ட் இன்னையோட ஹோம்ஒர்க். இதை வந்து எழுதணும். இங்கே என்ன எழுதியிருக்கோ, போர்டில் என்ன எழுதியிருக்கோ அதை நீங்கள் எழுதக்கூடாது, நீங்களாவே வேற எழுதிக்கலாம். இது வந்து எக்ஸாம்பிளுக்காக எழுதியிருக்குது. சிவா அப்படிங்கிறதுக்கு எஸ் அப்படின்னா சோர்ஸ், தூய்மையின் சோர்ஸாக இருக்கிறார், அவர் மூலமாக இருக்கிறார். அதனால தான் அவர் நம்மளை கவர்ந்து இருக்கிறார். ரெண்டாவது ஐ அப்படின்னா, ஹச் அப்படின்னா ஹை, உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். அதனால தான் அவர் நம்மளை கவர்ந்து இருக்கிறார். ஐ அப்படின்னா இன்கார்போரியல், அவர் நிராகாரமாக இருக்கிறார். அவர் இன்ஃபினிட்டியாக இருக்கிறார், முடிவில்லாதவராக இருக்கிறார். அவர் அனந்தமாக இருக்கிறார், முடிவில்லாதவராக இருக்கிறார். அதனால அவர் நம்மளை கவர்ந்து இருக்கிறார். இன்னசென்ட்னு எழுதலாம், அவர் போலா பாபாவாக இருக்கிறாரு. அடுத்து வி, வைப்ரேஷன் ஆஃப் த பியூரிட்டி அண்ட் பீஸ். அடுத்து ஏ அப்படின்னா ஆல்மைட்டி அத்தாரிட்டி, அவர் தான் சர்வசக்திவான். இது வந்து பாபாவுடைய அந்த சிவாங்கிற பேரினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு விளக்கம் பார்த்தோம். பரமாத்மா ஏன் மேக்னட்டாக இருக்கிறார், காந்தமாக இருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி இது ஒரு ஹோம்ஒர்க். இதே இதிலே நீங்கள் எழுதணும். எஸ் ஹச் ஐ வி ஏ. எஸ்னா என்ன, ஹச்னா என்ன, ஐனா என்ன, வீனா என்ன, ஏனா என்ன. இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, இதே மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். இதையே எழுதக்கூடாது, நீங்கள் வேறு தான் எழுதணும். அடுத்தது ஒரு டிராயிங் ஆக்டிவிட்டி. அதாவது நான் வந்து ஒரு உலோகமாக இருக்கிறேன், இல்லை இரும்பாக இருக்கிறேன், காந்தத்தின் பக்கம் கவர்ந்திழுக்கப்படுறேன். காந்தம் வந்து என்ன அப்படியே இழுக்குது டப்புன்னு. பரமாத்மா காந்தமாக இருக்கக்கூடிய பரமாத்மா அவரை கூப்பிடுறது கிடையாது, டப்புன்னு கவர்ந்து இழுத்துடுறாரு. யாரை கவர்ந்து இழுக்கிறாரு? அது கேள்வி இருக்குதாங்க. யாருக்குள்ள அழுக்கு இருக்குதோ, யாருக்குள்ள கலப்படம் இருக்குதோ, அந்த பொருளை இழுக்காது, கவர்ந்து இழுக்காது. யாரை கவர்ந்து இழுக்குது? பரமாத்மா மேக்னெட்டு. யார் தூய்மையாக இருக்காங்க, தன்னை தானே தூய்மைப்படுத்திக்கிட்டாங்களோ அவங்கள தான் கவர்ந்து இழுக்குது அந்த பரமாத்மாங்கிற காந்தம். சுகம், துக்கம், மானம், அவமானம், வெற்றி, தோல்வி, ஏற்றம், இறக்கம், இந்த அனைத்தையும் கடந்த நிலைக்கு யார் போயிட்டாங்களோ அவங்கள தான் பரமாத்மாங்கிற அந்த மேக்னெட் கவர்ந்து இழுக்குது. யார் இந்த விஷயங்கள்லேயே மாட்டிகிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுடைய புத்தி ஓடிட்டே இருக்குது, அவங்களுடைய புத்தி ஒரு இருக்க மாட்டேங்குது, நிலை கொள்றது மாட்டேங்குது. யார் வந்து தன்னுடைய புத்தியை பல இடங்களில் மாட்ட வச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து யோகாங்கிறது ஒரு ஃபைட் மாதிரி, ஃபைட் தான் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் வந்து மேக்னெட் ஹோம்ஒர்க், மேக்னெட் எக்ஸ்பிரிமெண்ட். மேக்னெட் இருக்குது அப்படின்னா வீட்டில் அதை எடுங்க. ஒரு சின்ன சின்ன ஆணி இருக்கும், இல்லை குண்டூசி இருக்கும், அதை போய் பாருங்கள், அது பக்கத்தில் கொண்டு போங்க. எப்படி அதாவது ஸ்தூலமாக மேக்னெட்டை, அந்த காந்தத்தை யூஸ் பண்ணி பாருங்கள், எவ்வளோ வேகமாக டக்குன்னு அந்த சின்ன சின்ன குண்டூசியை வந்து இழுக்குது. யார்கிட்டயாவது இருக்கா மேக்னெட்? இருக்கா, கொண்டாங்க. இது என்ன மேக்னெட்டு? மொபைலில் மேக்னெட் இருக்குது. மேக்னெட் என்ன பண்ணுது? மொபைலில் நம்மளுடைய அந்த ஃபோன் வந்து இந்த ஃப்ளிப் கார்டு கவர் வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து அந்த கவர் பண்ணோன்னா க்ளோஸ் ஆகும்ல டப் டப்னு, இதே மாதிரி என்ன பண்ணுது? மேக்னெட் ஈர்க்குது. எப்படி? இது ஒரு ஆத்மான்னு வச்சுக்கோங்க, இது பாபா மேக்னெட்டு. என்னது என்ன பண்ணுச்சு? இழுத்துருச்சு. யாரை அதிகமாக இழுக்கும், யார் ரொம்ப பக்கத்தில் இருக்காங்களோ அவங்கள வேகமாக இழுக்கும். யார் அது எவ்வளோ சுத்தமாக இருக்குதோ அந்த அளவு வேகமாக இழுக்கும், எவ்வளோ பக்கத்தில் இருக்கோ அதை பொறுத்தும் அது வேகமாக இழுக்கும். இதில் வீணான விஷயங்கள் கலந்துருக்குது அப்படின்னா அதை இழுக்காது. அழுக்கு இருந்தாலும் அதை ஈர்க்காது. துரு பிடிச்சிருந்தா கூட அது இழுக்காது. துருங்கிறதுக்கு பாபா வந்து என்ன ஒரு வார்த்தை சொல்லுவார்? கட் அப்படிம்பாரு. கட் செடி உயிக அப்படின்ட்டு. எப்போ வந்து துரு இருக்குதோ அவங்கள இழுக்காது. யாருக்கு நடுவில் வந்து திரை இருக்குதோ அவங்களையும் கவர்ந்து இழுக்காது மேக்னெட். யாரை வந்து மற்ற கவர்ச்சிகள் கவர்ந்து இழுத்துட்டு இருக்குதோ அவங்கள இந்த மேக்னெட் கவர்ந்து இழுக்காது. எப்படி இந்த மேக்னெட்டை காட்டினாரு, அதில் டக்குன்னு வந்து இழுக்குது. அதே போல் நான் டக்குன்னு பாபா கிட்ட என்னால் கவர்ந்து இழுக்கப்படுறேனா, மூழ்கிட்டேனா அப்படின்னு பார்க்கணும். டாக்டர் கேட்குறாரு, ஒரு டூத்பேஸ்டுடைய எக்ஸ்பைரி டேட் எவ்வளோ நாள்? சைனீஸ்காரங்க சொல்கிறாங்க 1 வாரம். ஓகே, 1 வாரம் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் அது தூக்கி போட்டுறோம்.
பிரிட்டிஷ்காரங்க சொல்கிறாங்க நாங்கள் 1 மாதம் யூஸ் பண்ணுவோம். அமெரிக்காக்காரங்க சொல்கிறாங்க 3 மாதம் வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஒரே டூத் ப்ரஷ்ஷை நாங்கள் யூஸ் பண்ணுவோம் 3 மாதம் வரைக்கும். பாரதவாசிகள் என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்பைரி டேட்டே கிடையாதுங்க டூத் ப்ரஷ்ஷுக்கு. முதல்ல அது ப்ரஷ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, அப்புறம் தலையில் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு, டை அடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது, அப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஒருவேளை அதில் உள்ள அந்த ப்ரஷ்ஷில் உள்ள அந்த இதெல்லாம் முடியெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா அந்த பைஜாமாவில் நூல் கோக்குறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. டூத் ப்ரஷ் வந்து 2, ஒன்று வந்து சுத்தமானது, ஒன்று வந்து சுத்தமானது, ஒன்று வந்து அழுக்கு நிறைஞ்சது. அதனால் இன்றைக்கி இந்த 3 காரியங்கள் செய்யணும். முதல்ல மேக்னெட்டை கையில் எடுக்கணும், அதை பார்க்கணும் எப்படி அது டக்குன்னு கவர்ந்து இழுக்குது, நான் அந்த மாதிரி வேகமாக பாபா கிட்ட கவர்ந்து இழுக்கப்படுறேன்னா. ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட் என்ன, பாபா மேக்னெட் எப்படி, ஏன் அந்த SHIVA சிவா அப்படிங்கிறதுனுடைய அந்த மேக்னெட் எப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஏன் வந்து பாபா வந்து மேக்னெட் அப்படின்ட்டு ஹிந்தியில் எழுதலாம், இங்கிலீஷில் எழுதலாம், தமிழில் எழுதலாம். லாஸ்ட் வந்து ஒரு டிராயிங்கு, பாபா வந்து பரம காந்தமாக இருக்கிறாரு, அவர் பக்கமாக நான் கவர்ந்து இழுக்கப்படுறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிக்சர். இந்த மாதிரி 3 ஹோம் ஒர்க் வந்து இன்றைக்கி நம்ம பண்ணணும். ஓகேவா? அச்சா, ஓம் சாந்தி.